இன்னைக்கு கிரேட் 11ல ஃபிசிக்ஸில் ஒன் டைமென்ஷனல் மோஷனில் 8th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தில் சப்டிவிஷன் ஏ சப்டிவிஷன் பி 2 ப்ராப்ளமாக கொடுத்துருக்காங்க. சப்டிவிஷன் பி ப்ராப்ளம் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட். ஸ்டோன் இஸ் ப்ரொஜெக்டட் vertically upwards with velocity u reaches 2 points p and q separated by a distance h. ஸோ டயக்ராமாக போட்டுடலாம், அப்போ தான் ஈஸியாக புரியும் நம்மளுக்கு. சரிங்களா? ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் வந்து என்ன சொல்கிறேன் பாருங்க, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட் வெர்டிக்கலி அப் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெர்டிக்கலா ப்ரொஜெக்ட் பண்ணால் இந்த பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் சும்மா பின்னு வச்சுக்கலாம், ரைட்டா? இந்த பாயிண்ட் பி இருக்கும்போது அதோட வெலாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்க, u/2 இருக்குன்னு சொல்கிறாங்க. திருப்பி அதே ஆப்ஜெக்ட் அப்படியே மேலே ஏறி போகுது, திருப்பியும் ஒரு குறிப்பிட்ட ஹைட் போகுது. அப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து அதோடைய பாயிண்ட் வந்து q-ன்னு ரெஃபர் பண்ணுறாங்க. அப்போ அதோட வெலாசிட்டி u/3 u/2 அந்த கொடுத்துருக்கான், ரைட்டுங்களா? இது ரெண்டுத்துக்கும் இடையே இருக்க டிஸ்டன்ஸ் வந்து h அப்படின்னு கேட்டிருக்கான். ஆனால் அவன் கேட்டுக்கிறது h max. h maxனா இங்கேருந்து அடுத்தது போயிட்டே இருக்கா, ஒரு இடத்துல அதோட ஃபைனல் வெலாசிட்டி ஆகும் v is equal to 0 ஆகும். இனிஷியல் வெலாசிட்டி இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இங்கேருந்து இங்கே இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் உங்களோட h max. புரியுதுங்களா? இதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், ரைட்டா? அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், சம்ம போடலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், v² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2as-ன்னு எடுத்துக்கலாம், ரைட்டுங்களா? இப்போ இந்த கேஸில் ஃபைனல் வெலாசிட்டி என்னது, நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன், இந்த இடத்த நான் ப்ராக்கெட் போட்டுக்கலாம், இந்த இடத்த எடுத்துக்கிறேன். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி என்னென்னு பாருங்கள், u/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் u/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு மைனஸ் ஜி. ஜி எப்பவுமே மைனஸ் ஜி தான் யூஸ் பண்ணணும் நம்ம இந்த மாதிரி வெர்டிக்கலி அப்போ இந்த மாதிரி கேசஸ் எல்லாத்துலையும். ஹெச் வந்து டிஸ்டன்ஸ் வந்து எஸ் வந்து ஹெச், சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணலாம், u²/9 மைனஸ் u²/4 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2gh, சரிங்களா? ஸோ இப்போ இதில் கிராஸ் பண்ணிக்கோங்க, 4u² மைனஸ் 9u² டிவைடட் பை 36 is equal to minus 2gh. அப்போ இது ரெண்டு மைனஸ் பண்ணினது minus 5u² divided by 36 is equal to என்ன வருது, இங்க வந்து minus 2gh அப்படிதான் இருக்கு. minus 2gh ஒழுங்கா போடுங்க, h, ரைட்டுங்களா? அப்போ இது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுறீங்களா? இப்போ இதில் என்ன இருக்கு நம்ம எழுதலாமா? இதில் h என்னவா இருக்கு, h வந்து நம்மளுக்கு 5u² by 72 g. 5u² by 72g இருக்கு, ரைட்டுங்களா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ஹோல்ட் பண்ணுவீங்க, ரைட்டுங்களா? இப்போ ரெண்டாவது கேஸ், ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஹைட் தான் கேட்டிருக்கோம். மேக்ஸிமம் ஹைட் கேட்டிருக்காங்கன்னா இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் வெலாசிட்டி என்னது, u தான். இந்த இடத்துல u இருக்கு இல்லையா, இதுதான். ஃபைனல் வெலாசிட்டி என்னது, v0 தான், ரைட்டா? இதுதான் இந்த இடம். ஸோ அப்போ அந்த கேஸுக்கு போடலாமா, v² மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு 2as. இந்த கேஸில் v வந்து 0² மைனஸ் u வந்து u² தான் இஸ் ஈக்குவல் டு 2 தான் மைனஸ் g. ஏ எப்பவுமே மைனஸ் ஜி எடுக்கணும் இந்த மாதிரி கேஸில். இதில் இந்த h வந்து h max, மேக்ஸிமம் ஹைட் போயிட்டு அதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது மைனஸ் u² இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2g h max, ரைட்டா? அப்போது இது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடுங்க. h max இஸ் ஈக்குவல் டு u² by 2g, ரைட்டா? அப்போது h max தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. h max இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு u²/2g பதில் என்ன போட்டுக்கலாம், u²/2g. இங்கே இந்த u²/2g ஃபார்மேட் மாற்றுறீங்களா, u²/g u²/g ஃபார்மேட் மாற்றுங்க என்ன வருது பாருங்கள், 72h/5 வருது. ஸோ அப்போது இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 72h/5 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இதுவும் கேன்சல் ஆகிடும், 36. அப்போது h max மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 36h/5, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சமாக சால்வ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரிங்களா? சரி வாங்க ஃபஸ்ட் கேஸ் போயிடலாம். ஃபஸ்ட் கேஸ் பாருங்கள், the velocity of a body depends upon the time according to this equation. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான், the body is undergoing. இது வந்து என்ன கேட்டிருக்கான், body is undergoing ஆப்ஷன் கொடுத்துருப்பான் உங்களுக்கு, என்ன மாதிரி ஆக்சலரேஷன், body is undergoing what type of acceleration கேட்டிருப்பான், what type of acceleration. மேபி அதில் ஆப்ஷன் கூட கொடுத்துருப்பான், நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பான், அது இவங்க நீங்கள் கொடுக்கல, சரிங்களா? வாட் டைப் ஆஃப் ஆக்சலரேஷன். அப்போது பொதுவாக ஃபஸ்ட்டு ஒரு ஆக்சலரேஷனில் நம்மளுக்கு சம்ஸ் கேட்டாங்கன்னா என்ன மாதிரி பேசிக் நாலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஆக்சலரேஷன் அப்படின்னா ஆக்சலரேஷன் என்னென்ன வகை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தலாம்.
ஆக்சலரேஷன்னா முதல்ல ஏ இஸ் ஈக்குவல் டு 0 ஒன்று இருக்கு. ஏ வந்து 0வா இருக்கிறது. ரைட்டா? 2வது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். யூனிஃபார்ம்ல 2 விதம் இருக்கு. ஒண்ணு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் ஒன்று இருக்கு. ரைட்டுங்களா? இன்னொன்னு யூனிஃபார்ம்லயே டீசலரேஷன் ஒன்று இருக்கு. தட் இஸ் ரிட்டார்டேஷன் சொல்லுவாங்க அது. ரிட்டார்டேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்டுங்களா? அது ஒன்று இருக்கு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டா வந்துரும். ஏதாவது ஒரு நம்பரா வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். கான்ஸ்டன்ட்டா வந்துரும். அதே மாதிரி ஏ வேல்யூ வந்து பாசிட்டிவா இருக்கும். அப்படி இருந்தா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ற ஆப்ஷன நம்ம டிக் பண்ணிக்கலாம். இப்ப ஏவோட வேல்யூ கான்ஸ்டன்ட்டா இருக்கு சார். பட் ஆனா அந்த வேல்யூ நெகட்டிவா இருக்கு சார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க ஆப்ஷன யூனிஃபார்ம் ரிட்டார்டேஷன் டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்னு என்னது? நான் யூனிஃபார்ம் அப்படின்னு இருக்கும். நான் யூனிஃபார்ம்னா என்னது? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா ஏ வந்து வேரியபிளோட இருக்கும். இட் வில் பி வித் வேரியபிள். இட் இஸ் டைம் டிபெண்டன்ட்டா இருக்கும். இருங்க ஒரு நிமிஷம். ஒழுங்கா எழுதிடலாம். டைம் டிபெண்டன்ட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம இந்த கொஸ்டின்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வி குடுத்திருக்கான். வி என்னது 20 பிளஸ் 0.1 டி ஸ்கொயர்ன்னு குடுத்திருக்கான். அப்போ இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் வெலாசிட்டி இஸ் ஆக்சலரேஷன். அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு டிவி பை டிடி. டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்சியேஷன் ரொம்ப முக்கியம் குழந்தைங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 20 பிளஸ் 0.1 டி ஸ்கொயர். ரைட்டுங்களா? அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். 20 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0.1 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பவர் டி பவர் 1. ரைட்டுங்களா? அப்போ 0 போயிடுச்சுன்னா 0.2 டி. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 0.2 டி. அப்போ இது என்ன ஆப்ஷன் டிக் பண்ணலாம் நம்ம? அங்கே திஸ் இஸ் நான் யூனிஃபார்ம். ஏன் இதை நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்கிறோம் சொல்லுங்க. ஏன்னா இட் இஸ் டைம் டிபெண்டன்ட். டி டைம் டிபெண்டன்ட்டா இருக்கனால நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகேவா? அதில் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லலாம். அதில் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்? நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் சொல்லிட்டீங்களா? ஏ இஸ் ஈக்குவல் டு இதான் நம்மளோட ஆப்ஷன். இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. டிஃபரன்ஷியல் ஆஃப் எக்ஸ் பவர் என் யூஸ் பண்ணியிருக்கோம். என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1ன்னு. டிஃபரன்ஷியல் ஆஃப் கே யூஸ் பண்ணியிருக்கோம். 0ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபரன்சியேஷன் பொறுத்த வரைக்கும் இது 2 யூஸ் பண்ணியிருக்கோம். டிஃபரன்சியேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அது புரியுதா? இப்போ இங்கே எழுதியிருக்கோம் இந்த கண்டென்ட், இந்த ஆக்சலரேஷன் பேஸ் பண்ணி நம்ம எழுதியிருக்க கண்டென்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? தேங்க்யூ.